அவனை வெளில வர சொல்றீ. அவனை வெளில வர சொல்லு. வெளில வர சொல்லு. சரி வர சொல்றேன். இது என்ன ட்ரெஸ்? யார் உள்ள இருக்கவன்? உள்ள இருக்கிறது யாரு? என் பொண்டாட்டிட்டு எவ்வளோ சொல்லி கெஞ்சி கெஞ்சி பார்த்தேன். திமுறா பண்ணாதடி, பேசாதடி, கேட்க மாட்டாளே. என் பிள்ளை நாசமா போச்சு ஐயா. அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன். நானே என் மனைவியை இப்படி பண்ணிட்டேன்னு கண்ணீரோட ஒரு நபர் பேசின வீடியோ சமூக வலைதளத்துல வைரலாச்சு. தஞ்சாவூர் மாவட்டம் வட்டாத்திக்கோட்டை காவல் நிலையத்துக்குட்பட்ட இடையாத்தி கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராஜா. இவர் ஒரு கார் டிரைவர். இவரோட மனைவி அச்சயா. திருமணமாகி 4 வயசுல மகன் இருக்காங்க. BA பட்டதாரியான அச்சயா திருச்சி மற்றும் கோவை நகரங்கள்ல பியூட்டி பார்லர்ல வேலை செஞ்சிருக்காங்க. திருச்சியில அவங்க வேலை செஞ்சப்ப அங்க இருக்க ஒரு வாலிபருக்கும் இவங்களுக்கும் நட்பு ஏற்பட்டு இருக்கு. இதனால மனைவியோட நடத்தை மேல சந்தேகம் அடைஞ்சிருக்காரு ராஜா. அடிக்கடி தகராறெல்லாம் செய்து வந்திருக்காரு. இந்த நிலையில நேற்று சமூக வலைதளத்துல வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு வருது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுல வீட்டுல கள்ள காதலனோட மனைவி அச்சியா தனியா இருக்கிறப்ப அவங்கள கணவர் கையும் களவுமா பிடிச்சு மனைவிய ஏன் இப்படியெல்லாம் பண்றேன்னு தட்டி கேட்டிருக்காரு. வீட்டுல இருக்கிறது யாரு, எதுக்கு அவன் வந்திருக்கான் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறாரு. அந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப கோவம். திடீர்னு அந்த நபர் அழுதுகிட்டே பேசுற ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல வெளியிட்டாரு. தமிழக காவல்துறைக்கு வணக்கம். இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சிருச்சு. என் பிள்ளையும் என் கூட சேர்த்து சாக போறான். என் பொண்டாட்டிய நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். என் குடும்பமே நாசமா போயிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் திருச்சி தென்னூர் அருகே சங்கீதபுரம் பகுதியை சேர்ந்த ஜோஸ் அப்படிங்கிற நபர் தான். அவனாலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்றாரு. பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர். என் பிள்ளையோட வாழ்க்கைய நாசமா போயிருச்சு. காவல்துறை அவருக்கு தண்டனை வாங்கி தரணும்னு அந்த வீடியோ அவரு பேசுறதோட முடியுது. எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. குழந்தை என்னங்க பண்ணுச்சு, குழந்தையோட வாழ்க்கைய அழிக்கிறாங்களே அப்படின்னு எல்லாரும் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு குடும்பமே இப்படி ஆயிடுச்சேன்னு நிறைய கருத்துக்களை பதிவிட்டாங்க. அந்த வகையில அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிச்ச போது ஒரு தகவல் வெளியாச்சு. அச்சயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க நலமாதான் இருக்காங்களாம். தீவிரமான சிகிச்சைகள் கொடுத்துட்டு இருக்காங்களாம். ஆனா ராஜா மேலதான் இப்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடிக்கிட்டு இருக்காங்களாம். தாவேக்காவுக்காக பிரச்சாரம் செஞ்சவங்க தான் அச்சயாவா. தஞ்சாவூர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. கல்லூரி படிக்கிற காலத்திலேயே விஜய் அவருடைய தீவிர ரசிகையா இருந்து வந்திருக்காங்க. இதனால நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் அப்ப தாவேக்காவுக்கு ஆதரவா சமூக வலைதளங்கள்ல தீவிரமா பிரச்சாரத்துல இவங்க ஈடுபட்டு இருக்காங்களாம். அந்த குழந்தைக்கும் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ வெளியானதை தொடர்ந்து நிறைய பேர் ரொம்பவே பயந்துட்டாங்க. குழந்தைக்கு என்னாச்சு, அந்த குடும்பத்துக்கு என்னாச்சுன்னு பாருங்கன்னு மாத்தி இந்த வீடியோவை பதிவிட்டு இருக்காங்க.